WWE ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் இல்லாத ஒரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மணி இன் த பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE ஜூன், ஜூலை, செப்டம்பர் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிக்கணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா WWE மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி WWE என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா செப்டம்பர் 6 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி இன் த பேங்க் பேப்பர் இந்த 2026ஓட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிடலாம்ன்ற மாதிரி ஆக்சுவலி பிளான் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக WWE என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அக்டோபர் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மணி இந்த பேங்க் பேப்பரையும் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ ஆர்லின்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சதான். பட் இருந்தாலும் இப்போ டேட் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஜூலை 10 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டிக்கெட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்ன்றதையும் WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜூலை 9 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. WWE ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். ஸோ WWE இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதாவது 2025 மணி இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 7 நடத்தினாங்க. 24 ஜூலை நடத்திட்டாங்க. 23 வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை அண்ட் ஆல்சோ 22 வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை தான் நடத்திருந்தாங்க. லாக்டவுனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராப்பராக அந்த ஜூலை, செப்டம்பர் அண்ட் ஆல்சோ ஜூனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அக்டோபருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்போ அக்டோபருக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கிரவுன் சர்வைவ் சீரிஸ் நடக்கும். அதுக்கப்புறமா ராயல் ரம்பலும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மணி இந்த பேங்க் இவனுங்க வந்து ஒழுங்காக வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இவனுங்க ப்ராப்பராக ஸ்டோர் லைனும் கொடுக்க மாட்டானுங்க, அது வேறு விஷயம். பட் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் ராயல் ரம்பலுக்கு 2 மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குன்ற மாதிரி. மணி இந்த பேங்க்லாம் ப்ராப்பராக புஷ் பண்ணணும்னு நினச்சா WWE நல்லாவே பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் மவுஸ் இல்லாமல் தான் நடக்கும் போல். கரெக்டாக அந்த ரெசில்மேனியா முடிஞ்சு ஸோ ஒரு 2 months கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் வந்தால் கரெக்டாக இருக்கும். பட் இப்போ கரண்டாக அக்டோபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ நாளைக்கு ரா நடக்கும் போது அது என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்கமிங் வீடியோஸ் வரும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா